Hello students, welcome to Hiba Maths 12th Standard Business Maths பார்த்துட்டு Differential Equation Chapter 4 Exercise 4.3 Fourth question இந்த வீடியோல பார்க்கலாம். dy by dx is equal to 3x minus 2y by 2x minus 3y. So அவங்களே dy by dx தான் கொடுத்திருக்காங்க. So டைரக்டா நம்ம சால்வ் பண்ணலாம். Solutionல dy by dx is equal to 3x minus 2y divided by 2x minus 3y. So, இது ஒரு homogeneous function with degree 1. So, next என்ன பண்ணுவோம்? Put y is equal to v into x. இதை நீங்க எழுதணும்னா சைட்ல அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடுங்க. ஏன்னா நம்ம நிறைய சம்ஸ்ல எழுதிட்டேன். ஸோ நான் ஸ்கிப் பண்றேன். நீங்க எழுதிக்கோங்க. ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண dy by dx is equal to v into x plus x into dv by dx. uv method uv dash plus v u dash. So, இது number 1, இது 2, இது 2 இப்போ equal பண்ணி எழுதலாம். v plus x into dv by dx is equal to, இப்போ y வர இடத்துலனா vx ன்னு எழுதணும் இல்லையா? 3x minus 2 into y வர இடத்துல v into x divided by 2x minus 3 into y வர இடத்துல v into x. இப்போ இந்த பக்கம் எல்லாத்துலயுமே x இருக்கு, காமனா வெளிய எடுத்துட்டு கேன்சல் பண்ணலாம். v plus x into dv by dx is equal to x into 3 minus 2v by x into 2 minus 3v. xo cancel. இப்போ அடுத்து இந்த v answer கொண்டு போயிடலாமா? x into dv by dx is equal to 3 minus 2v minus v. இங்க 2 minus 3v மட்டும் இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல LCM பண்ணலாம். x into dv by dx 3 minus 2v minus v into 2 minus 3v divided by 2 minus 3v. The next step பாருங்க. x into dv by dx is equal to 3 minus 2v minus 2v minus into minus plus 3v minus v into v plus 3v square divided by 2 minus 3v அப்படி இருக்கும். இப்போ minus 2v minus 2v minus 4v இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். மாற்றி எழுதிக்கிறேன். 3 minus 4v plus 3v square divided by 2 minus 3v. இப்போ வேரியபிள் செப்பரேஷன் செய்ய போறோம். dv இந்த சைடு இருக்கு. ஸோ இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். dx by x ன்னு வரும். நான் சேஞ்ச் பண்ணி மட்டும் எழுதுறேன். வேரியபிள் செப்பரேட் பண்ணி எழுதிட்டோமா? வேரியபிள் செப்பரேட் பண்ணி எழுதிட்ட பிறகு அடுத்து என்ன பண்ணுவோம்? இன்டிகிரேஷன் அப்ளை பண்றோம். ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் 2 minus 3v by 3v square minus 4v plus 3 into dv is equal to integration of dx by x. இப்போ இந்த டேர்மை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர்ல இருக்கிறது வரணும். கரெக்டா? இது சைட்ல சால்வ் பண்ணலாம். 3v ஸ்கொயர்னா 6v minus 4. இதுதான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண கிடைக்கும். ஆனா நமக்கு என்ன இருக்கு பாருங்களேன், 2 minus 3vன்னு இருக்கு. இது ரெண்டுத்துலயும் என்ன டிஃபரன்ஸ்னா, நான் minus 2ஆல மல்டிபிள் பண்றேன்னு வைங்க, minus 4 plus 6vன்னு கிடைச்சிடும். நமக்கு தேவையானது கிடைச்சிடும். ஸோ நான் minus 2 மல்டிபிள் பண்ணும். இந்த minus 2 மல்டிபிள் பண்ணும்போது லெஃப்ட் சைடும் பண்ணும், ரைட் சைடும் பண்ணும். ஸோ மல்டிப்ளை by minus 2 on both sides. So இங்கேயும் minus 2, இங்கேயும் minus 2. Minus 2 into 2 minus 3v divided by 3v square minus 4v plus 3 into dv is equal to minus 2 into dx by x. இப்போ 1 byல இருக்கு, டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர்ல இருக்கிறது கிடைக்கும். minus 2 2s are 4 plus 6v divided by 3v square minus 4v plus 3 into dv is equal to minus 2 into dx by x. இப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் கிடைச்சிடும். ஸோ டைரக்டா இதை நம்ம எப்படி எழுதலாம்? log 3v square minus 4v plus 3ன்னு எழுதிக்கலாம். which is equal to minus 2 into 1 by x log x ன்னு எடுக்கலாம் plus log c. இப்போ இந்த 2 பவர்ல கொண்டு போயிடலாம். log
3v square minus 4v plus 3 is equal to minus log x square plus log c. Sometimes ஸ்கூல்ல இதை வந்து டீன்னு கன்சிடர் பண்ணிட்டு செய்வாங்க. ஏன்னா இது ஃபுல்லா எழுதணும், அதுக்கு பதிலா டி எழுதலாம் அப்படின்ட்டு எழுதுவாங்க. ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். சரிங்களா? log 3v square minus 4v plus 3 is equal to இது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், log c by x square மைனஸ்ல இருக்கிறது கீழே, ரெண்டுத்தையும் log கேன்சல் பண்ணிடலாம். 3v square minus 4v plus 3 is equal to c by x square. இப்போ இந்த x squareயும் நான் இந்த சைடு கொண்டு வந்துட போறேன். சரிங்களா? அப்ப x square into 3v square minus 4v plus 3 is equal to c. இப்போ லாஸ்டா ரீப்ளேஸ் பண்ணும். v இருக்கிற இடத்துலலாம் y by x ன்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். சரியா? x square into 3 into y by x whole square minus 4 into y by x plus 3 equal to c. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். x square 3 into y square by x square minus 4 into y by x plus 3 equal to c. இப்போ நெக்ஸ்ட் லைன்ல நம்ம இந்த x ஸ்கொயரை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். x ஸ்கொயரை கேன்சல் பண்ணோம்னா நான் இங்க வந்து எல்சிஎம் எடுக்கணும். இது எல்சிஎம் எடுத்தாதான் நான் x ஸ்கொயரை கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், x ஸ்கொயர் இன்டூ 3y ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இங்க ஒரு x தான் இருக்கு. அப்ப இன்டூ x பண்ணும். மைனஸ் 4xy பிளஸ் இங்க எதுவுமே இல்லைனா 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ 3x ஸ்கொயர் divided by x square equal to c. x square என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு வெறும் 3y square minus 4xy plus 3x square is equal to c மட்டும்தான் இருக்கும். அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் 3y square minus 4xy plus 3x square is equal to c ன்னு கிடைக்கும். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.